ஹலோ கைஸ், வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலிருந்து நான் தான் உங்கள் ஈவில். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்னடா பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்கோர் தான் கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் பண்ண ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு மைண்ட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ரெக்கார்ட்ரு எப்போ ஆஃப் ஆச்சுன்னு தெரில கைஸ். இப்போது ஒரு டேவே ஆகி முடிஞ்சிடுச்சு. இந்த ரெக்கார்ட்ரு கேன்சல் ஆகினாலும் சேவ் ஆகல கைஸ். ஒரே கடுப்பாக போயிடுச்சு. விழுந்துடுச்சு. அதான் கைஸ் கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு இப்போ மொளை எடுத்து வச்சப்போ டோன்ட் வேஸ்ட் காப்புல் ஸ்டோன். ஆகி கொஞ்சம் ஜாம் ஆகுது கைஸ். சரி ஏதாவது ஸ்ட்ரக்சர் கிடச்சா கண்டினியூ பண்ணலாம். ஏடா ஸ்ட்ரக்சரை காட்டுறேன்ட்டு என்னடா மாடை காமிச்சிடும் வந்துடுங்க கேட்பீங்க. ஃபுட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். அதான் இதை உட்காந்து எடுத்துகிட்டு வந்துருங்க. ரெக்கார்ட்ரு வேறு அடிக்கடி கட்டாகி தொலைஞ்சிடுது கைஸ். இதுக்கப்புறம் என்னோடய கேமரா வியூ வராது எவ்வளோவா. அப்புறம் டீமனோட கேமரா வியூவில் வந்து தான் வீடியோ வரும். சுத்தமாக ஒர்க் அவுட் மிஸ் கைஸ். இப்போ ரெக்கார்ட்ரு அப்பயும் கஷ்டப்பட்டு ரெக்கார்டு போட வேண்டியதாக இருக்குது கைஸ். இதுக்கப்புறம் என்னோடய வியூவிலேருந்து வராது, டீமன் வியூவிலேருந்து தான் ரெக்கார்டு வரும். இதான் என்னோட லாஸ்ட்டு கிளிப்புன்னு நினைக்கிறேன். இந்த செல்லோட லாஸ்ட்டு கிளிப்புன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பண்ணி செத்து தொலடா சாவிட ரெஸ்ட் இன் பீஸ்ல பண்ணி பையா. சோறு வேணா நினச்சது கொள்ள வேண்டியதாங்க கைஸ், வேறு வழி இல்லை கைஸ். எடிட்டிங்கில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்டோன் மைன் பண்ணதை விட்டுட்டு இருக்கேன். அவன் இன்னும் திருந்தலமாமா. அப்புறமா தான் கைஸ் இதே ஆட் பண்ணுறேன். நான் பண்ணுறதும் ஃபஸ்ட்டே போகிறதுக்கு போல தூக்கி லாஸ்ட்டில் போட்டு வச்சிட்டேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். அந்த ஸ்டோன் மைன் பண்ணுறதை காட்டுறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு இப்போ காமிக்கிறேன். நம்ம தான் கைஸ் லெஜெண்டு. நான் எடிட்டில் கொஞ்சம் கோளாறு கொடுத்துருவேன், அதனால தான் அப்படி இருக்குது. அது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நண்பர்களே. ஸ்டோனை மைன் பண்ணோம், 2 அயன் கிடச்சிது. அப்புறம் கேவுக்குள்ளே போய் காப்பரை மாட்டு வந்துட்டோம் கைஸ். வேறு தான் பண்ணல. வில்லேஜை கண்டுபிடிச்சி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வில்லேஜை கண்டுபிடிச்சேன். கீழே பார்த்த வித்தியாசமாக எழுத்துலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் டீமனை உட்காந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டேன் கைஸ். இதை பாருங்க, இது அவன் ரெக்கார்ட் இருக்குது. அவன் செல்லேருந்து வீடியோ எடுக்கிறேன் கைஸ். அதான் அதை பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா அவனுக்கு 6 அப்சிலியன் கிடச்சிருக்கு கைஸ். வாய் வேறு கைஸ் குழம்பிங்கன்னு கொலாப் சைடே இருக்குது. இதே கொலாப் ஆகுது என்னத்த சொல்ல. சரி கைஸ், இவனுக்கு பார்த்தீங்கன்னா 2 அயன் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்பியர் கிடச்சிருக்கு, பண்டல் கிடச்சிருக்கு. தூக்கி போட்டுக்கினாங்க கைஸ். இதெல்லாம் தூக்கி உள்ள எதை வைக்கிறான். அதெல்லாம் ஆர்ஸ் ஆர்மர் எடுத்துக்கணும் கைஸ். கைஸ் இந்த வில்லேஜ் பக்கத்துலே அவுட் போஸ்ட் மாட்டுச்சு. நான் பார்த்தோன்னே என்ன நினச்சேன் தெரியுமா? சோலி முடிச்சு அதான் நினச்சேன். சரி பரவாயில்லன்னு ஏறினேன். இது வந்து டீமன் வீடியோ தான், அதனால தான் அப்படி இருக்குது. ஷேடர்ஸ்லாம் போட்டு நம்ம ரெக்கார்டெலாம் பார்த்தீங்கன்னா கன்றாவே இருக்கும் கைஸ். ஒரு கிங்கிறாம இருக்குண்ணா ஒயிட் ஏறினா பிளாக் போட்டு அடா விட்டு போகிறீங்கட்டா அப்படி தானே போன்ட்டான். சரி அப்படியே போகிறாங்க கைஸ். ஸ்மித்திங் நம்மளெல்லாம் கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும்ல. நான் வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் வாங்க. நான் பிளாக் காணோம் போட்டுத அப்படி இருந்துச்சு. சிக்ஸாக் பிளாக் போடுறோங்க. சிக்ஸாக் பிளாக் ஏன்னா அப்போ தான் கீழே விழாமல் இருப்போம். அதுக்கு தான் போடாயிவில் பிளாக் கழிடுச்சு. இப்போ நான் தான் போடணும். டீமன்ட்ட பிளாக் கழி போல். ஆமாம் களி 7 உள்ள இருக்குது வந்துட்டு. நான் போட்டு போயிட்டாங்க உடச்சிட்டே உள்ள ஸ்லோவாக என்ட்ரி கொடுத்தேன். போய் மூட்டங்க அந்த படிக்கிட்டு போய் கோளார் பைசா போகிறோம்னு தெரியாது. இல்லைன்னா லூட்டு போங்கடா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வீட்டுக்கு கொடுக்குறானுங்க, கிராஸ் போடுறானுங்க. இதுக்கு இந்த லூட்டே தேவையில்லடா. ஏன்டா கொடுக்குறீங்க? நான் கீழே வந்துட்டேன் கைஸ். நான் பொசுங்கண்ணே நான் தெரிச்சிட்டேன். அங்கே போகிறேன் பாருங்க, அங்கே உட்காந்துங்க தெரிதா வெள்ளை காக்கா மாதிரி. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்?
கைஸ் கீழே வந்துட்டேன். வணக்கம்டா மாப்பிள்ளை. ஹெச்ஏடி வந்து என்ட்ரி கொடுக்குறாருப்பா. கைஸ் நான் என்ன வந்து வீடு கட்டுறேன்னு டீமன் தேடினா பார்த்தீங்கன்னா 100 வில்லேஜ் பக்கத்துலேயே. அந்த வில்லேஜில் என்னன்னா வில்லேஜில் பக்கத்துலேயே இது அது பேர் என்ன இதை சொல்லுவாங்களே பில்லேஜ் ரோட் போஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லேஜ் கைஸ். நம்மளாம் பாருங்கள் அந்த பில்லேஜ் ரோட் போஸ்ட்டா பார்த்துருப்பீங்க நல்லா. இருங்க மறுபடியும் ஜூம் பண்ணி காட்டுறேன் கைஸ். தெரிகிறதா? குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக இருக்கிறதுனால தெரியல போல. சரி விடுங்க. பக்கத்துலேயே நம்ம வில்லேஜ் கைஸ். அந்த மலையை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பக்கத்துலேயே வில்லேஜ் கைஸ். அப்படியே வாங்க போடுவோம் கைஸ். போவோம். தண்ணி போனான்னு நினைக்கிறேன். மெசேஜ் தொடராமல் தான் கைஸ் வருது, வேறு எதுவும் இல்லை. பார்த்தீங்களா தெரியுதா வில்லேஜ் கைஸ். வில்லேஜ் வெற்றிகரமாக பார்த்தாச்சு. பா வில்லேஜை பார்த்தோன்னே தான் கைஸ் ஒரு மன நிம்மதி. ஏனே தெரில. வாங்க கைஸ். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் மன்னித்து கொள்ளவும். வீட்டில் டிவி பார்க்குறாங்கோ, வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க வேறு தான் கிடைக்கும் பார்ப்போம் கைஸ். வெயிட் பண்ணுங்க போவோம். அதை பார்த்தது உண்மையா கைஸ்? ஆனால் ரேண்டம் சீடு தான் போடு. இன்னொரு வில்லேஜ் கைஸ். ரேண்டம் சீடு தான். சத்தியமாக இதுமாதிரி கிடைக்கும் நான் நினச்சே பார்க்கல. இது டீமன் வியூ தான், அதனால தான் அப்படி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். வில்லேஜ் 3 வில்லேஜ். லெஃப்ட் சைடு ஒன்று, நார்த் சைடு ஒன்று, சவுத் சைடு ஒன்று. சரி தான் விடுங்க. 3 சைடு 3 வில்லேஜ். அப்போ 4 சைடு 4 வில்லேஜ் இருக்குமா? மோஜாங்க நம்மளுக்கு இந்த வில்லேஜ் கொடுத்தது மூலம் பெருசு கைஸ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வாம்பு வில்லேஜில் வீடு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, வில்லேஜ் கொடுத்ததே பெருசு. வணக்கம் ஐங்கோளம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்கேண்ணா. என்ன வீடு கட்ட இடம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் கைஸ். நான் மலையை தட்டி போட்டுடலாமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல அட்டியை போட்டுருமான்னு கேட்குறேன் கைஸ். அட்டி அங்கேயே வீடு கட்டி எங்கே தங்கிக்க வேண்டியதான் தான் நம்ம இடம். நல்லா இருக்கு கைஸ், பார்க்கோ அருமையாக இருக்குது. நான் நம்ம இடம் வச்சிக்குது, திங்க வேண்டிதான். கைஸ் ஆனால் சொல்லுவேன், என்னை திட்டக்கூடாது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ கைஸ். இவ்வளோ பண்ணி இந்த வீடில் செத்து போயிட்டேன் கைஸ். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நானும் டீமனு கேவுக்குள்ளே இறங்கணும். கேவுக்குள்ளே இறங்கல, அப்படியே வச்சுட்டு எங்கள் அம்மா கூட்டாங்க போனேன் கைஸ். நைட் ஆகிடுச்சு போல். 2 பேருமே கூட்டாங்க, என்னையும் டீமன் என்னையும். போயிட்டு வரதுக்குள்ளே முடிச்சிட்டானுங்க கைஸ். நம்மளை போட்டானுங்க சாம்பி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல கைஸ், நோ கவலை. ஏனென்றால் நம்ம சீசன் 2 போடுவோம். நம்ம நவரே வர கிவ் அப் தான் கைஸ். டீமன் மட்டும் தாங்க சுற்றிட்டு இருப்பான். நான் எங்கே போனேன்? நான் வில்லேஜில் சுற்றிட்டு இருந்தேன் கைஸ். இதுக்கப்புறம் டீமன் வியூவிலேருந்து நீங்கள் அதிகமாக வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டு ஒர்க் ஆக மாட்டேது கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்ட போகிறதில்ல, சும்மா பண்ணி விட்டேங்க கைஸ். இந்த வேலையில் செத்துறோமே. இதுக்கப்புறம் இந்த வேலையில் வீடியோ வராது, புதுசாக ஆரம்பித்து போடுவோங்க கைஸ். ஷார்ட்கோரு பாருங்கள். சரி அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். இவ்வளோ பண்ணி கடைசியில் நக்கிட்டு போயிடுச்சு வேல்டு. சரி பாய் கைஸ், பாய்.